முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறமா மேடைக்கு வந்த விஜய் வந்துட்டு உங்களோட கன்னத்தை கிள்ளி பொன்னாடையெல்லாம் போத்தி இது பண்ணார். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? இல்லை, அது வந்து உண்மையிலேயே அவருடைய பெரிய மனசு, அது ஒரு கலைஞனை வாழ்த்தணும்னு நினச்சது. இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் ஒரு சாதாரண பாடகர். அவர் லெவல்லாம் நம்ம அ சாமி நான் இப்போ கண்ணால் பார்க்குறேன். எங்கள் வீட்டிலேயே என் குழந்தைங்க பிறந்த 2, 3 வயசுலேருந்து அவருடைய பாட்டை கேட்கறதுலேருந்து, நீங்கள் சினிமாவில் தானே இருக்கிறீங்க, எனக்கு எப்படியாவது தளபதி ஒரு தடவையாவது காட்டுனீங்களா அப்படின்னு என்னை இத்தனை வயசு இங்கே இப்போ ஆனாங்களே அத்தனை வயசு வரைக்கும், இன்றைக்கி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், 5 வயசுலேருந்து. அப்போ நான் என்னன்னா, அப்படிலாம் கூப்பிட்டு போக முடியாதும்மா, நான் அப்பா பாட்டு பாடினாலும் நான் சாதாரண ஆள், அப்படிலாம் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போக முடியாது. ஒரு வேளை ஏதாவது ஒரு நாள் சூழல் இருந்தால் உன்னை நான் கூப்பிட்டு போகிறேம்மா, நீ எதுவும் அப்படி இருந்தால் பார்ப்போம். இல்லை நான் இதுக்கு நான் என்னென்னா, எல்லோரும் நான் சினிமாவில் ஆடுகளம் ஒத்த சொல்லார் பாடும்போதோ இல்லை வேணாம் மச்சான் பாடும்போதோ ஏதாவது பாடும்போதோ, ஏன் தளபதிக்கெலாம் நீங்கள் பாடல, தலைவர் கூட தலைக்கூடம் பாட்டிங்க என்ன இருந்தால இவருக்கு நானாக பாட மாட்டேங்கிறேன், வாய்ப்பு கிடைச்சா உண்டு அப்படின்னு. அதுமாரி அப்படி கூட இருந்தது. ஆனால் இந்த விஷயம் வந்தவுடனே நான் நைட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சின்னவளை மட்டும் ஸ்கூலு அப்படி போகலன்னாக்க என் கூட அனுப்பி விடுமா, நான் நாளைக்கு காலையில் வந்து எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்ட்டேன். சரிங்க அப்படின்ட்டாங்க. அதுமாரி நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு, ஊர்லேருந்து வந்து குளிச்சுட்டு டக்குன்னு அவளையும் குளிப்பாட்டு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு போய்ட்டு எதுவுமே சொல்லலை அவள்கிட்ட, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு. அங்கே போனோடனே அவள், அப்பா இது என்னமோ டிவிக்கே மாதிரியே இருக்கப்பா, என்னப்பான்னா கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தோன்னே. அப்புறம் ஆனால் அவர் வருவார்னு அவளுக்கு தெரியாது. பார்த்தோன்னே பா தளபதிப்பா விஜய்ப்பான்னு இப்படிங்கிறா அவள் என்னை விட இப்படிங்கிறா. நான் சொன்னேன், பேசாமல் இருமா, ஒன்றும் இல்லை, கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா நீ எதுவும் நினச்சக்கூடாது, பார்த்தியல்ல பார்க்கணுன்னு நினச்சல அதோட விட்டுரு அப்படின்ட்டேன். அப்புறமா திடீர்னு பார்த்தா அப்புறம் அவர் மேடை ஏறினவுடனே சரி ஃபுல்லாக ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று அவர் மிகப்பெரிய கலைஞர், மிகப்பெரிய தலைவர் அவரும். அதனால் நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல சாமி. அவங்கள நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதுவே பெரிய விஷயம் நினச்சிக்கணும். நான் அப்படி தான் நினைப்பேன். எதுவுமே யாராக இருந்தால் நான் யாரை பற்றியுமே குறையாகவும் நினைக்கல, யாரையும் பற்றியும் குறையாக பேசலை. இப்போ எங்கள் முதல்வர் சொன்ன மாதிரி தான், எனக்கு யாருமே எதிரில்லை, எனக்கு எல்லாமே நண்பர்கள் தான் இல்லையா. அதுமாதிரி அந்த மனசு வேணும், அந்த பக்குவம் வேணும், அந்த குணம் வேணும். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து நெடுநேரம் நம்மளை வந்து கொண்டு போக முடியும். அதனால தான் கடவுளும் அதான் சொல்கிறாரு, முருகரும் அதான் சொல்கிறாரு. எனக்கு எல்லாரையுமே நம்ம வந்து பெருமையாக நினைக்கணுங்கிறத, யாரையும் சிறுமையாக நினைக்கக்கூடாதுங்கிறது.